ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎம் வேர்ல்ட். இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு நேம் பிளேட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இது பண்ணுறதுக்கு திக்னஸ் கம்மியாக இருக்கக்கூடிய கார்ட்போர்டு தான் எடுத்தேன். அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு, அது வந்து சின்ன கார்ட்போர்டு தான், அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். பிங்க் கலர் வந்து கேர்ள்ஸுக்கு பண்ணலாம், ப்ளூ வந்து பாய்ஸ்க்கு பண்ணலான் அப்படின்னு நினச்சி எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு ப்ளூ பண்ண மட்டும்தான் டைம் இருந்தது. ஸோ அதுக்கு அந்த கார்ட்போர்டை வந்து இன்னுமே சின்னதாக கட் பண்ணிவிட்டு, அதில் நிற்கிற மாதிரி ஒரு ஒயிட் சார்ட் பேப்பர் அதே சைஸ்க்கு அதையும் கட் பண்ணிவிட்டு, அதில் வந்து யூனிகார்னோட படம் வரைஞ்சேன். அந்த அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிட்டு அதையும் கார்ட்போர்ட் கூட சேர்த்து வச்சு கட் பண்ணிட்டேன். அந்த ஷேப்லேயே கரெக்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு, அந்த கார்ட்போர்டையும் இந்த வரைஞ்சி வச்சுருக்க யூனிகார்னையுமே நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த யூனிகார்னுக்கு மேலே வந்து அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக யூனிகார்னோட கலர்ஸு அதுக்கு கொடுக்குற எல்லா கலர்ஸும் என்கிட்ட இல்லை. ஸ்கெட்சில் கொஞ்சம் கலர்ஸ் தான் இருந்தது. அந்த கலர்ஸை வச்சு அப்படி அதில் கலர் பண்ணி யூனிகார்ன் மாதிரி அதை ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு கார்ட்போர்டு எடுத்து அதை டபுளாக மடக்கி அதையும் கட் பண்ணிவிட்டு, அதையுமே நான் இன்னுமே கொஞ்சம் சின்னதாக, அதாவது ஒல்லியாக, வீதி கம்மியாக, அகலம் கம்மியாக இருக்கிற மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் வந்து பிங்க் கலர் பேப்பர் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பிங்க் கலர் பேப்பரை வந்து அதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ பார்க்குறதுக்கு ஒரு பிளேட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இனி இதில் வந்து அந்த யூனிகார்னை வந்து கலர் பண்ணி வச்சுருக்க அந்த யூனிகார்னை வந்து அதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணேன்னா, இதில் ஒட்டிட்டு தான் கலர் பண்ணேன். ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே கலர் பண்ணிவிட்டு ஒட்டினா நான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கம் வேறு இருந்ததா, ஸோ அதனால் கலர் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதனால் நீங்கள் இந்த யூனிகார்னுக்கு ஃபஸ்ட்டே கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் பேஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யூனிகார்ன் இல்லைன்னா வேறு எந்த டிசைன் கூட பண்ணலாம். இது சும்மா நானே யோசித்து பார்த்தது, இது வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது. ஸோ இது சொன்ன மாதிரி என்கிட்ட எல்லா கலர்ஸும் இல்லை. இருக்கிற கலர்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கலர் பண்ணப்போ யூனிகார்ன் மாதிரி ஒரு ஷேப்பில் அது வந்திருந்தது. அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து நம்ம நேம் எழுதணும். நேம் எழுதும்போது ஃபஸ்ட்டு நான் லைட்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் டார்க்கன் பண்ணி வச்சுருந்தேன், அவ்வளோதான். பொதுவாக நான் அந்த பிள்ளைங்க ப்ராஜெக்ட் ஒர்க்கு அதுக்கு இதுக்குன்னு கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எப்போவும் வாங்கி வச்சுருப்பேன். ஸோ என்கிட்ட ஸ்டிக்கர் இருந்தது, லைனில் ஸ்டிக்கர்ஸு. ஸோ அந்த ஸ்டார் லைன் ஸ்டிக்கரை வந்து அதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். எல்லா சைடும் பேஸ்ட் பண்ணி வரும்போது அது நேம் பிளேட் மாதிரி அழகாக ரெடி ஆயிடுச்சு. பெருசாக இதில் டெக்கரேட்டிவ் ஒர்க்கு நான் எதுவுமே பண்ணலை. இந்த ஸ்டார் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறதும் அந்த யூனிகார்னை பேஸ்ட் பண்ணதும் தான். அதுக்கப்புறமா வந்து சைடில் வந்து எக்ஸ்ட்ராவாக அதில் தெரிஞ்சிட்டு இருந்த இடத்துலையும் இருந்த அந்த கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்துட்டு பேக்கில் வந்து உள்ளன் நூலை வச்சு 2 மாதிரி மடக்கி அதில் வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டேன். இது நீங்கள் உள்ளன் த்ரெட்டு போடணுன்னா போடலாம், இல்லை அழகான சாட்டின் அந்த ரிப்பன் அதை வச்சு கூட பண்ணலாம், இல்லை நீங்கள் டபுள் சைடு ஸ்டிக்கர் இருந்ததுன்னா அதை வச்சு கூட பண்ணலாம். நான் வந்து உள்ளன் நூல் வச்சே பண்ணிட்டேன். ஆனால் இது என்னென்னா, ஒரு சைடு யூனிகார்ன் இருந்தனால அது வந்து கொஞ்சம் சரிஞ்சே இருந்தது அந்த பிளேட்டு. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் இதுக்கு பின்னால் ஒரு சின்ன கார்ட்போர்டு ஒட்டி வச்சுருந்தேன். நீங்கள் பண்ணும்போது ஸோ 2 சைடும் டிசைன் கட் பண்ணி வைக்கிற மாதிரியோ, இல்லை ஒரு சைடு இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா பின்னால் ஏதாவது வெயிட்டாக வச்சுக்கோங்க. அப்போனா இது உங்களுக்கு வந்து சரியாமல் அப்படி இருக்கும். அதே மாதிரி இது தொங்க போடுறதுக்கு பதிலாக பேக்கில் வந்து டபுள் சைடு ஸ்டிக்கர் வச்சு அந்த டோரோடே நம்ம வந்து ஒட்டி வச்சிடலாம். அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட டபுள் சைடு ஸ்டிக்கர் இல்லை. ஸோ நான் வந்து இப்போது உள்ளன் த்ரெட் வச்சு அப்படி டைப் பண்ணி அப்படியே போட்டுட்டேன். இது எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.